الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான ஹஜ் பயணம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த நேரம், புனித ஹஜ்ஜினுடைய பயிலரங்கம் மற்றும் ஹாஜிகளை கௌரவித்து வழியனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை இந்த வருடம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறந்த முறையில் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வாராக. ஹாஜிகள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். காரணம், அல்லாஹ்வுடைய விருந்தாளி, அல்லாஹ்வுடைய பட்டாளர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த வரையிலே இப்போது இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தருவார் எங்களுடைய பள்ளியினுடைய கௌரவ செயலாளர் அல்ஹாஜ் முகமது அய்யூப் சாஹிப் அவர்களை அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இப்போது இந்த விழாவை திருமறையை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரம்பமாக நம்முடைய மதரசாவினுடைய மாணவர் முகமது முபாரக் யூசுப் அவர்கள் இப்போது கிராத் ஓதி இந்த சபையை ஆரம்பித்திருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا.
மாஷா அல்லாஹ். அருமையாக கிராத்துவாதிய மாணவர் அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த குரல் வளத்தை தந்து ஹாபிதாகவும் காரியாகவும் ஆக்கியார்கள் கருத்துள்ளானாக இருடையிலும் சிறந்த நர்பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள்ளானாக. அல்ஹம்துலில்லாஹ். தயவு செய்து இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் முன்னால் வச்சுக்கிட்டோம்னா அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கு. அதில் ஒன்றாவது இது நீங்களாக தேடக்கூடிய சிறப்பு அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. قال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏகவல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே அவர்களை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருமகானும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மார்க்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய அடிச்சுவடுகளை கண்ணியப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு நற்பாக்கியங்களை தருகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளமையின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்றான். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ. யார் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவற்றை கண்ணியப்படுத்துவார்களோ அது அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு சிறந்த நலவுகளை பெற்றுத் தரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்றான். எனவே ஹாஜிகள் என்பவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வினால் மிக சிறப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளை எந்த அளவிற்கு உயர்வுபடுத்தி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல் ஹுஜ்ஜாஜு துயூஃபுர் ரஹ்மான். ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், ரஹ்மானுடைய விருந்தாளிகள். இன்ஷாஅல்லாஹ். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வக்துல்லாஹ். ஹாஜிகள் மற்றும் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பட்டாளத்தினர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ கூட நம்ம என்ன செய்யறோம், ஹஜ்ஜுக்கு போகும்போது, உம்ராவுக்கு போகும்போது, ஜித்தாவிலேயே நம்ம என்ன செய்யறோம், புறப்பு போகும்போது, பஸ்ல போகும்போது பார்க்கலாம், சில இடங்கள்ல போடு போடப்பட்டு, சில மலைகள்ல கூட என்ன செய்யப்பட்டிருக்கும், அது பழுக்கல் மலைதானது, செடி கொடிகள்லாம் இருக்காது, அந்த மலைகள்ல கூட என்ன செய்யும், எழுதப்பட்டிருக்கும் என்னன்னா
மர்ஹபம் லியூஃபிர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளே வருக அப்படின்னு எழுதுவது. அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவை, புனித பைத்துல்லாவை தேடி செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்மார்கள் இருக்கிறார்களே, உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளையும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களையும் தனக்கு பிடித்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அழைக்கிறார். நிறைய நன்றி செலுத்தணும். ஹஜ்ஜியுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப நன்றி செலுத்தணும். நமக்கு இருக்கக்கூடிய நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதற்குள்ள ஹஜ்ஜி, உம்ரா, ஜியாரத் இந்த 3 விஷயத்தை பற்றி சுருக்கம் நாம சொல்லி பல கிளாஸ்களுக்கு பல வகுப்புகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்க இன்ஷால்லா. ஆனால் மென்மேலும் கேட்க கேட்க நமக்கு அங்கே வந்து ஒரு பெரிய நல்ல நாலேஜ் தான், தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷால்லா சில விஷயங்கள் மட்டும் சொல்றோம். பொதுவாக மதீனாவினுடைய வாழ்க்கை இருக்கிறீங்களா, அமல்கள் கடமையாக்கப்பட்ட வாழ்க்கை மதீனாவுடைய வாழ்க்கை. நபிகள் நாயகத்துடைய 10 வருட காலம் மதீனாவுடைய வாழ்க்கை. இஸ்லாமிய 50 கடமைகள்ல ஷஹாதத் கலிமா என்று சொல்லப்படக்கூடிய வேண்டிய முழுக்க முழுக்க பயன்படுத்தப்பட்ட பயிற்சி பெறப்பட்ட வாழ்க்கை தான் மக்காவினுடைய 13 வருட கால வாழ்க்கை. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு 2 வருடங்களுக்கு முன்பாக 51வது வயசுல அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆனால் தொழுகை கடமையாக்கப்பட்டதே தவிர இந்த அமைப்புல கடமையாக்கப்பட்டது 5 நேர தொழுகை கடமை அப்படின்னா கடமையாக்கப்பட்டது. சுருக்கமா சொல்லி ஹஜ்ஜிக்கு ஒரு விஷயம் அந்த 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது, மேலாஜில கடமையாக்கப்பட்டது. ஆனா பள்ளிவாசல்ல போய் தொழுவணும், வாங்க சொல்லி தொழுவணும், ஜமாத்தோட சேர்த்து தொழுவணும், முன்பின் சுண்ணத்து தொழுவணும், இகாமத் சொல்லி தொழுவணும், இதெல்லாம் கிடையாது. அவங்க இருந்த இடங்கள்ல மறைஞ்சு தொழுதுதான். எப்போ மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போனாங்களோ அப்பதான் நபி அவர்களுடைய புனிதமான கரத்தால் முதல் பள்ளிவாசலை கட்டுறாங்க. குபா மஸ்ஜிதை நபி அவர்கள் கட்டுறாங்க. பள்ளிவாசலை கட்டிட்டு மதீனாவை நோக்கி பயணமானாங்க. இடையில அல்லாஹ் தஆலா ஜும்மாவை கடமையாக்கினார். ஜும்மாவோட கடமை இல்லை. அதுதான் இன்னைக்கு நீங்க ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க, ஜியாராவுக்கு போகக்கூடியவங்க பார்க்கலாம். மஸ்ஜிதுல் ஜும்மா ஒரு பள்ளிவாசல், அங்கதான் முதல் ஜும்மா கடமையாக்கப்பட்ட இடம். அதுக்கப்புறம் ஜும்மாவுடைய பள்ளி அந்த தொழுகையை நடத்தி முடிச்சுட்டு முதல் ஜும்மா நடத்தி முடிச்சுட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் மஸ்ஜிது நபியை கட்டலாம். அதுக்கு பின்னால்தான் பாங்கு கடமையாக்கப்படும், இகாமத்து கடமையாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவணுங்கிற ஒரு விதிமுறைகள் உருவாக்கப்பட்டது. அப்போ ஹிஜ்ரி 1வது வருடத்திலிருந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய முறை கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ரு போர்க்களம் நடந்தது. அதுலதான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனா, ஜக்காத்தையும் கடமையாக்குனா. அந்த வருஷம் தான் ஜக்காத்தும் நோன்பு கடமையாக்குது. 3வது வருஷம் உஹது போர் நடந்துச்சு. 5வது வருடம் கந்தக் போர் நடந்தது. குழிய தோண்டி இப்போ கூட நீங்க போனா ஜியாராவை போய் பார்க்கலாம். சப்பா மசாஜின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி போவாங்க. அந்த இடத்துல வந்து முழுக்க அந்த பூமியை குழி தோண்டி மதீனாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நடந்தது. அதுல இன்னைக்கு வந்து மஸ்ஜிதுல் ஃபத்தஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த 7 பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அதுல வந்து ஒரு 3 பள்ளிவாசல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. அது போர்டு விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக ஷஹீதாக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு 4-5 பள்ளிவாசல் சின்ன குட்டி குட்டி மஸ்ஜிதா இருக்கு. அந்த பள்ளிவாசல் சின்ன மஸ்ஜிதா கட்டப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு வழக்கம் சொல்லுவாங்க. அந்த இடமெல்லாம் குழுக்களை ஏற்பாடு செய்து குடிக்கொண்டுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தை தான் பள்ளிவாசல கட்டியிருக்காங்க. சரி, இப்போ 5வது வருஷம். 6வது வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக வேண்டி சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போறாங்க, மக்காவுக்கு போறாங்க. தடுத்து நிறுத்தப்பட்டு உதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு. 7வது வருஷம் நீங்க உம்ரத்துல் கலாவை நிறைவேற்றுறதுக்காக நீங்க வரலாறு மக்காவாசியை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. 7வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் 3 நாள் தங்கி உம்ராவை செஞ்சுட்டு நபி அவர்களும் சஹாபாக்களும் திரும்பி போனாங்க. இது 7வது வருஷம். 8வது வருஷம் தான் அந்த மக்களே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கு வந்ததின் அடிப்படையில அல்லாஹ் தஆலா முதலாக ஹஜ்ஜை கடமையாக்கினார் 8வது வருஷம். ஆனா அந்த ஹஜ்ஜையும் கூட நபி அவர்கள் போய் செய்யல. அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையில ஒரு ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. ஹிஜ்ரி 8வது வருஷம். அந்த போற வழியிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையில சூரா
தௌபா என்ற அத்தியாயத்தை கொடுத்து நீங்க போய் அங்க ஓதி காட்டுன்னு சொல்லி பின்னாடியே அனுப்புறாங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயம் தான் ஹரமுடைய எல்லை. இந்த வருஷத்துக்கு பின்னால முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிசுத்தமான கட்டளை போடப்பட்டது. எப்போ அதுக்கு பின்னால அந்த கட்டளை வந்ததுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி அவர்களுக்கு மக்காவை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த எல்லைகள் நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. எது ஹரமுடைய எல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எல்லைகள்லயே காபாவுக்கு ரொம்ப நெருக்கமான எல்லை எது? மஹாஜிர்கள்லாம் தெரியும். மஸ்ஜித் ஆயிஷா இருக்குல்ல, அங்கதான் நம்ம உம்ரா செய்யறதுக்காண்டி சொல்றோம். அதுதான் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனாலதான் இந்த மட்டும் நம்ம என்ன செய்வோம், அடிக்கடி நம்ம உம்ரா செய்யறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த எல்லைகள் பிரிக்கப்பட்டு எல்லைகள் குறிப்பாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 8வது வருஷம் அந்த ஹஜ்ஜை சஹாபாக்கள் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 9வது வருஷம் முஷ்ரிக்குகளே அந்த ஊருக்குள்ள நுழையாம பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு பின்னால நபியினுடைய தலைமையில ஹஜ்ஜினுடைய ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. அந்த பெரிய கூட்டத்துல உலகம் முழுவதிலும் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் நபியவர்கள் ஹஜ்ஜிக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒன்னா கூடுறாங்க அந்த ஹஜ்ஜில். அதுதான் ஹஜ்ஜத்துல் விதா. நபியவர்கள் செய்த முதலும் ஆரம்பமும் கடைசியுமான ஹஜ். நபியவர்கள் ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவாங்க, விடைபெறும் ஹஜ். நபியவர்கள் நிறைய ஹஜ் செஞ்சு இந்த ஹஜ்ஜை விடைபெறும் ஹஜ்ஜா செஞ்சாங்கிறதெல்லாம் கிடையாது. நபியவர்கள் செஞ்ச ஒரே ஒரு ஹஜ்ஜை இந்த ஹஜ் தான். அப்போ காஃபிர்கள் முஸ்லிம்கள் யாருமே மக்காவுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற சட்டத்தை உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால ஹிஜ்ரி 9வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில ஹாஜிகள் வர்றாங்க, ஹஜ்ஜிக்கு போறாங்க. அது ஹஜ்ஜுல் அக்பரா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாளா வர்றது ஹஜ்ஜுல் அக்பர். அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வர்றது ஹஜ்ஜுல் அக்பர்ங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச ஒரே ஹஜ்ஜி ஹஜ்ஜுல் அக்பர். அந்த ஹஜ்ஜை நபி அவர்கள் நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றுறதுக்கு பின்னால அப்பவே என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கடைசி நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை பல விஷயங்களை சொல்வதன் மூலமாக, இதாஜா ரசூலுல்லாஹ் சூரா இறங்கியதன் மூலமாக, பல விஷயங்களின் மூலமாக அடையாளம் தெரிஞ்சிருச்சு. நபி அவர்கள் இதோட உலகத்துக்கு பிரிய போறாங்க அப்படிங்கிற அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் முதலும் கடைசியுமான நபி அவருடைய ஹஜ்ஜி. அதுல 1,24,000 சஹாபாக்கள் கலந்துருக்காங்க. உலகம் முழுவதிலும் வந்தோம், மதீனாவுக்கு வந்தது மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலும் வந்த 1,24,000 சஹாபாக்கள் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜில கலந்து கொண்டாங்க. அந்த ஹஜ்ஜை முடிச்சிட்டு துல்ஹஜ் மாசம் முடிஞ்சு முஹர்ரம் மாசத்துல நபி அவர்கள் ஊருக்கு வந்தாங்க. 2 மாசம் தான் உலகத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க. இந்த நபி அவர்களுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில கடமையாக்கப்பட்ட அந்த 50 கடமைகள்ல 4 பெரும் கடமை. இந்த 4 கடமைகளும் மதீனால தான் முழுமை பெற்றது. அதிலும் கடைசியாக கடமையாக்கப்பட்ட பெரும் கடமை இந்த ஹஜ்ஜி கடமை. இந்த எல்லா கடமைகள்லையுமே ஏதாவது ஒண்ணுதான் சம்பந்தப்பட்டிருக்கும். தொழுகை, உடல் மட்டும்தான் சம்பந்தம். யாராவது ஒரு 10 ரூபாய் ஒரு 100 ரூபாய் முடியல போட்டு தொழுதாதான் தொழுகை யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உடல் மட்டும்தான் ஒன்றும் செஞ்சுட்டு நியத்து பண்ணி தொழுதா போதுமானது. அதே போல நோம்பு, பசி மட்டும்தான். அதுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்தணும் இருக்கா? கிடையாது. ஜக்காத்து உடல் கிடையாது, வெறும் பொருளாதாரம் மட்டும்தான். படுத்தபடுத்தே ஒருத்தர் இருக்கிறாரு, பொருளாதாரத்தை கணக்கிட்டு சக்காத்து கொடுக்குறாரு, குடும்பமா கூடாதா யார்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப எல்லாத்துலயுமே உடல் அல்லது பொருள் இது மட்டும் தான் சமணம். ஆனா அந்த ஹஜ்ஜிக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு அல்லாஹ் கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹஜ்ஜில 2மே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, இன்ன அஃபல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக வஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹீம் வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல யாருக்கு சக்தி இருக்கிறதோ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது, இது உடல் சக்தி மட்டுமல்ல, பொருள் சக்தி, 2 சேர்ந்துதான். ஒருத்தர் உடல் சக்தி இருக்கு, பொருளாதாரம் இல்லை, ஹஜ்ஜி கடமை. ஒருத்தர் வந்து பொருளாதார சக்தி இருக்கு, ஆனா உடல் சக்தி இல்லை, போக முடியல, அவர் ஹஜ்ஜி கடமை. ஆனா அவருக்கு பகரமா யாராவது நிறைவேற்றினா கூடும். பதிலி ஹஜ்ஜா போய் நிறைவேற்ற கூடும். இந்த 2 ஆற்றலும் சக்தியும் ஒன்னா சேர்ந்தாதான் ஹஜ்ஜி கடமை. அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜிக்காக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த ஹாஜிகளை உடல் ஆரோக்கியத்துடன் கூடியவர்களாகவும் பொருளாதார செல்வம் படைத்தவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா இது பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா இந்த 2
ஒன்று சேர்ந்த ஒரு கடமை என்பதை இந்த ஹஜ்ஜாக ஆக்கியிருப்பதை காரணத்தினால் இந்த ஹஜ்ஜை வந்து ஒரு பெரிய ஒரு கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். தொழுகை எல்லாரும் தொழுவோம், நோன்பு எல்லாரும் வைக்கலாம். அதே போல ஆனா ஹஜ்ஜி சில பேர் மட்டும்தான் முடியும், எல்லாருக்கும் அது முடியாது. ஆனா இன்னொன்று என்ன சொன்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது ஹஜ்ஜை நிறைவேற்ற வச்சுக்கிறேன், இந்த வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. அல்லாஹ் காப்பாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் கது ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜை துரிதமாக செய்து விடுங்கள். ஹஜ்ஜை நீங்கள் பிற்படுத்தினால் அநியாயக்கார அரசர்களின் மூலமாக நீங்கள் தடுக்கப்படலாம், நோயின் மூலமாக நீங்கள் தடுக்கப்படலாம், வேறு வேலைகளின் மூலமாக நீங்கள் தடுக்கப்படலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நம்மள பல பேருடைய நிலைமை என்ன, ஹஜ்ஜி செய்யற அளவுக்கு எனக்கு என்ன வயசாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுடைய பொதுவான ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜிக்கு போனா நல்லா கரெக்டா நடக்கணும், அதனால எல்லாம் வயசான பிறகு எல்லா காரியங்களையும் நல்லபடியா முடிச்சுட்டு தான் ஹஜ்ஜிக்கு போகலாம், அப்ப அதுக்கு முன்னால நல்லபடியா நடக்க தேவையில்லை நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு முஸ்லீமா இருந்தா வயது பருவம் அடைஞ்சிட்டாலே அவருக்கு என்ன செய்யணும், ஒரு முஸ்லீமாகத்தான் நடக்கணும், கரெக்டா தான் நடந்தாகும், ஹராம் பேணி தான் நடந்தாகும். வயசான பிறகு வயசுக்கு முன்னாலே கிடையாது இஸ்லாத்துல. அதனால ஒரு 25 வயசுல ஒருத்தருக்கு வந்து ஹஜ்ஜினுடைய கடமை ஆகும் சொன்னா அந்த கடமையை அவர் நிச்சயமா நிறைவேற்றிதான் ஆகும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம ஹாஜிகளுக்கு வழிகாட்டுறதுக்காக வருவோம். இப்போ இங்க வந்து ஹஜ்ஜி என்பது, ஹஜ்ஜில வந்து 3 விஷயங்களும் முக்கியமா பேசணும். ஒரு உபதேசம் எல்லாரும் அல்லாஹ் சபையில உட்கார்ந்து எல்லாருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவானாக. இந்த உபதேசத்தை, இந்த விஷயங்களை கேட்கக்கூடிய எண்ணம் வரும்போது நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுப்பான், அந்த நேரத்தில் இது பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமா கபூல் செஞ்சுப்பாங்க. அந்த அடிப்படையில ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால 3 தன்மைகள் நம்மகிட்ட வரும். ஒண்ணு இஹ்லாஸ், பரிசுத்தமான எண்ணம். ஹாஜிகளுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க, அது பொருளாதார சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பெருமை வந்து நம்மளை அறியாமலே உள்ள மறைஞ்சு, நான் தான் வசதி படைச்சேன், எனக்கு வந்து ஹஜ்ஜெல்லாம் கடமையாயிடுச்சு அப்படி பல பேர் வந்து சந்திக்க கொள்ள கண்ணியப்படுத்த காணாமே உள்ளத்துல வந்து ஒரு விதமான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அதாவது சில பேர் தான் ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்வதோ தீமை. எண்ணங்கள் தூய்மையா இருந்தால்தான் நல்ல செய்யும். அந்த எண்ணம் பாழாயிடுச்சுன்னா நல்ல செயலும் கூட தீய செயலா மாறிடும். அதனால நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். இப்ப நம்ம ஓதுன ஆயத்துல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? அரபி கிராமர் முறைப்படி, அதாவது மனிஸ்ததா மின்கும் அல் ஹஜ் அல் ஹஜ் லிமனிஸ்ததா மின்கும் அப்படிதான் வரும் கிராமர் படி. ஹஜ் கடமை என்பது யாருக்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? வலில்லாஹி அலன்னாசி, அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றணும் அப்படின்னு முதல்ல அதை கொண்டு வரும். வலில்லாஹிங்கிற வார்த்தையை கொண்டு வரலாம். அரபி கிராமர் படி இப்படி கொண்டு வரக்கூடாது. ஆனா அல்லாஹ் இப்படி கொண்டு வரதுக்கு காரணம் தெரியுமா? அரபி கிராமர் முறைப்படி இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வருவது அந்த வார்த்தையின் பக்கம் மக்களுடைய கவனத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக அல்லாஹ் செய்யக்கூடிய விஷயம். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா? வலில்லாஹி, நீங்க செய்யக்கூடிய இந்த ஹஜ் கடமையை அல்லாஹ்வுக்காகங்கிற தூய்மையான எண்ணத்தோடு நீங்க செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. அல்லாஹ்வுக்காக இந்த தூய்மையான எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இஹ்லாஸ், பரிசுத்தமான எண்ணம். இன்னமல் ஆமாலு பின்னியாத், நம்ம செய்யக்கூடிய சின்ன பெரிய எந்த அமலா இருந்தாலும் எல்லா அமல்களும் கூலி கொடுக்கப்படுவது எதை கொண்டு? நம்முடைய எண்ணங்களை கொண்டுதான். ஒருவர் கோடி ரூபாய் தர்மம் செய்கிறார், ஆனா என்ன சரியில்லை, என்ன சரியில்லை. அவர் என்ன செய்யறாரு? யாருக்கு சதக்கா செய்யறாரு அவருக்கு சொல்றாரு, போஸ்டர்ல பேரை போடணும், கொடைவர்களுக்கு போடணும், இதுதான் போடணும், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சரியா இருக்கா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த எண்ணம் சரியில்லாத காரணத்தினால் நன்மை கிடைக்காம போயிடும். ஆனா ஒருத்தர் 100 ரூபாய் தான் போடுறாரு, அவருக்கு தான் முடியும், என்னால முடிஞ்சது ஒரு உண்டியல்ல போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் போட்டு உண்டியல்ல யாருக்கும் தெரியாம போடுறாரு. அவருடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கு. நினைக்கிறாரு, அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்தா 1,00,000 ரூபாய் கூட போடுவானே அப்படின்னு நினைக்கிறாங்க. வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மகத்தான். ஒரு மனிதன் பேரித்தம் கொட்டையுடைய அளவுக்கு தர்மம் செய்கிறார்,
ஆனால் பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்கிறார் என்றால் உங்களுடைய அளவு தன் நன்மை கிடைக்கும். ஒரு மனிதன் முதுகு மூடிவிடக்கூடிய அளவுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார், அவருடைய எண்ணம் சரியில்லை என்று சொன்னால் ஒரு துளியளவு கூட அல்ல நன்மை கொடுக்க மாட்டான். அதனால அல்லாஹ் காப்பாற்றணும். நம்முடைய இந்த ஹஜ்ஜி பயணத்துல மெயினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம், பரிசுத்தமான எண்ணம். இதுல குரூப்ல போகக்கூடியவங்க வருவாங்க இருக்கிறாங்க, அதே போல ஹஜ்ஜி கமிட்டியில கவர்மெண்ட் மூலமா போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அந்த குரூப்ல போகக்கூடியவங்க நம்ம பார்க்கணும். இந்த குரூப்ல நம்ம ஏற்கனவே நம்ம போயிருக்கோம், கைடாக போயிருக்கோங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன். சில நேரங்களில் சில இடங்களில் சண்டை நடக்கும். அந்த நேரத்தில் பெரியவங்க சில பேர் பேசுவாங்க. அது ஆரம்பத்தில் பேசுறாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சும்மாவாக இருக்கணும், 7 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கணும், என்ன நீங்க இப்படி நடத்துறீங்க அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உரிமையை கேட்கலாம், அது வேற விஷயம். ஆனா என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அந்த பெருமை, அந்த அகங்காரம், அந்த தன்மை நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது, நம்ம பேச்சில் வந்துடக்கூடாது. பரிசுத்தமான உள்ளமையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன அமல் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் வரணும். இந்த இடத்துல நான் எப்பவுமே நம்ம சொல்றது, ஹாஜிகள்கிட்ட உம்ரா செய்யக்கூடிய போகக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் காப்பாற்றணும், நான் குறை சொல்லணுங்கிற எண்ணத்துல நான் சொல்லல, நம்ம அதை வந்து திருத்திக்கிறதுக்காக நான் சொல்றேன். அது என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜுல் அஸ்வத தொட்டே இருக்க மாட்டாங்க, முன்கி அடிச்சு போவாங்க. அந்த சுண்டு வரணும் தான் பட்டிருக்கும். அல்லது சில பேர் ருக்னயமானியை தொட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல ஒரு கூட்டம் நிற்கிறார், ருக்னயமானியில ஒரு கூட்டம் நிற்கிறார். அந்த ருக்னயமானியை தொட்டுட்டு வந்து ரூம்ல ஃபுல்லா சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜுல் அஸ்வத தொட்டுட்டேன், ஹஜ்ஜுல் அஸ்வத தொட்டுட்டேன். இது யாருக்கு தெரிவிக்கணும்? ஹஜ்ஜுல் அஸ்வத தொடுறதை பத்தி நபி அவர்கள் சொல்லும் போது அதை ஈமானோடும் பரிசுத்தமான எண்ணத்தோடும் ஹஜ்ஜுல் அஸ்வதை தொடுவாரேன்னா அவருடைய ஈமானுக்கு அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ன செய்யும்? நாளை மறுமையில சாட்சி சொல்லும். அதற்கு 2 கண்கள் இருக்கும், உதடு, அதாவது அதற்கு நாவு இருக்கும். அவருடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். அவருக்கு அப்படி சாட்சி சொல்லும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிசுத்தமான எண்ணம் இருந்தாதான் சொல்லும். ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டே இருக்க மாட்டோம், லேசாதான் பட்டிருக்கும், அல்லது பட்டே இருக்காது. அந்த ரூம்ல ஃபுல்லா பிரபலியமா ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டுட்டேன், ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டுட்டேன். நாங்க போயிருக்கும் போது அம்மா அப்படிதான் சொன்னாங்க, பெரிய கூட்டம், சரியான நெரிசல். அந்த அம்மா வந்து சொல்றாங்க ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஒரு தடவை சில பெண்கள், நீங்க எந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டாவா அப்படின்னு கூட்டிட்டு போய் அப்படி போகும்போது எங்கம்மா தொட்டாங்க அப்படின்னு ருக்னயமானி இங்கதான் தொட்டேன். ஆக மொத்தம் ரூம்ல வந்து அதை பரசாற்றணும். ஹஜ்ஜுல் அஸ்வத் தொடுறது ஒரு திறமையா? மார்க்கமே என்ன சொல்லுதுன்னா, நெரிசல்ல மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க, இஸ்திலாம் செய்யுங்கன்னு சொல்லு. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இஸ்திலாம் செய்யுங்க, தூரத்தில் நின்று கையை செய்கை காட்டுன்னு சொல்லி இஸ்லாமே சொல்லுது. அதுல உள்ள முட்டி அடிச்சுட்டு போய் இந்த கையால ஒருத்தரை இடிச்சு, இந்த கையால இன்னொருத்தரை இடிச்சு, கழுத்துலையும் நெஞ்சிலையும் அடுத்தவர்களுடைய வெட்டியை வாங்கிக்கிட்டு உள்ள போய் ஹஜ்ஜுல் அஸ்வத் லேசாவோட தொடாம இருந்துட்டு பெருமை பேசுறது எப்படி நன்மை கிடைக்கும்? இந்த மாதிரியான ஹஜ்ஜுல் அஸ்வத் தொடரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், வெளியில வந்து யாருக்கும் சொல்லாது. என் திறமை அப்படின்லாம் காட்டணும். அல்லா நாளைக்கு மறுபடியும் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் நமக்கு சாட்சியா இருக்கும். அதான் நமக்கு தேவையை தவிர இங்க மக்களுடைய பெருமை தேவை. அதை வச்சுட்டு சில பேர் நமக்குதான் சொல்ல முடியாது, ஊர் வரைக்கும் சொல்லுவாங்க. ஊர்ல யாராவது சந்திக்க போனா ஹஜ்ஜுல் அஸ்வத் தொட்டுட்டேன், 2-3 தடவை தொட்டுட்டேன் அப்படிமா. ஏன் பெருமை பேசணும்? வணக்க வழிபாடுகளில் இந்த பெருமை என்பது இருக்கவே கூடாது. தூய்மையான எண்ணம் என்பது மிக அவசியம். 2வது விஷயம் தக்குவா. ஹஜ்ஜிக்காக இப்ப நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருப்பீங்க. நிறைய மாத்திரை சரி, சாமான்கள் சரி, ட்ரெஸ், அதே மாதிரி மொத்த எல்லா ஏற்பாடும் செய்யறது மிக அவசியம், இதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய ஏற்பாடுகளிலே மிக சிறந்த ஏற்பாடு என்ன தெரியுமா? இன்ன ஹைர சாதி தக்குவா. நீங்க செய்யக்கூடிய ஏற்பாட்டிலேயே சிறந்த ஏற்பாடு தக்குவா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. இறையச்சம், பயபக்தி ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்திலும் பயபக்தி என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஜமாத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கும், நீங்க ரூம்ல தூங்கிட்டு இருப்பாரு, தக்குவாவுக்கு மாற்றமா. அதே மாதிரி போய் ஜமாத்தோட சேர்ந்து உள்ளுக்குள்ள போய் தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இவர் என்ன செய்வாரு? வெளியில அந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த ஷாப்பிங் மால்ல நின்று தொழுதுட்டு இருப்பாரு. நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உள்ளுக்குள்ள போறதுக்கு. அந்த நேரத்தில் இங்க இருந்து தொழுதுட்டு இருப்பாரு. இது தக்குவாவுக்கு மாற்றமா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும், அமல்களிலும் சரி, அடுத்தவர்களோட அணுகுமுறைகளிலும் சரி, பழக்க வழக்கங்களிலும் சரி, பேச்சுவார்த்தையிலும் சரி, எல்லா நிலைகளிலும் இறையச்சம், பயபக்தி, தக்குவா என்பது மிக முக்கியமானது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா பொறுமை.
ரொம்ப ரொம்ப முக்கியமான பொக்கிஷமான விஷயம் சபர். காரணம் இதெல்லாம் மெயினாக சொல்லணும்னு சொன்னால், பொதுவாக பிரயாணம்னு சொன்னாலே அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அஸ்ஸபரு பித்ரத்து மினன்னார். பிரயாணம் என்பது நரகத்தின் ஒரு துளி அப்படின்னு சொல்லுவாங்க. அசௌகரியம் என்பது தவிர்க்க முடியாது. பிரயாணத்தில் நம்ம ஊர் மாதிரி இருக்க முடியுமா? நம்ம ஊர்ல மாதிரி சாப்பிட முடியுமா? நம்ம ஊர்ல மாதிரி படுக்க முடியுமா? நம்ம ஊர்ல மாதிரி பழக முடியுமா? ஏதோ அசௌகரியம் இருக்கதான் செய்யும். இந்த நேரத்துல நம்ம போறோம், ஜித்தாவில் போய் இறங்கியாச்சு. நமக்காக வரக்கூடிய பஸ் வர்றதுக்கு லேட்டு, நம்ம லக்கேஜ் வர்றதுக்கு லேட்டு, அங்க வந்து இமிகிரேஷன் முடிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க உட்கார்ந்து சேரா தர மாட்டாங்க, லைன்ல நின்றுட்டே இருக்கணும். நம்மளை 2ஆம் தரமா தான் நடத்துவாங்க. அவன் உட்கார்ந்துட்டு சிகரெட் கூட குடிச்சிட்டு இருப்பான், காட்டு அடிச்சுட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தா நமக்கு நம்ம ஊர்ல வந்து சாதாரணமா இருந்துக்கிறோம், நம்ம ஒரு பொசிஷன்ல தான் இருந்தோம், நம்ம ஒரு வசதி வாய்ப்புல இருந்தோம். நமக்கு ஒரு 4-5 பேர் வேலைக்கு இருந்திருப்பாங்க, 10-15 பேர் வேலைக்கு இருந்திருப்பாங்க. இந்த நிலைமையில அங்க போய் இவங்க நம்மகிட்ட நடந்து கொள்ளக்கூடிய இந்த முறை வந்து இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு மாதிரியான அநீசியை உருவாகும். இப்படி பண்றாங்க, மதிக்க மாட்டாங்க, நான் என்ன சாதாரண ஆளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யும், உருவாகும். அந்த நேரத்தில் கோவப்படுங்க. லக்கேஜ் வர்றதுக்கு லேட் ஆகுறதுக்கும் நம்ம குரூப்புக்கு சம்மந்தம் இருக்கா? பஸ் வர்றதுக்கு லேட் ஆகுறதுக்கும் நம்ம குரூப்புக்கு சம்மந்தம் இருக்கா? இமிகிரேஷன்ல லேட் ஆகுறதுக்கும் நம்ம குரூப்புக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த குரூப்பை திட்டு, என்னங்க காசு கொடுத்து வந்தோம், கூட்டிட்டு வந்தோம், இப்படி லேட் பண்றீங்க, நிம்மதி இல்லாம இருக்குது, கஷ்டப்படுறவங்க நாங்க, பசிக்கு வேற அப்படின்லாம் சொல்றோம். அந்த பொறுமையை இழக்குதல்ங்கிறது வந்து நம்ம என்ன செய்யணும், வச்சிடும். பேசாம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் போய் நம்ம உரிமையை கேட்கணும். ஏதாவது உடனே ஏற்பாடு பண்ணலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பசியோடு இருக்கிறோம், ஏதாவது ஒரு வாங்கி ஆஜியருக்கு கொடுங்க கொடுங்க இப்படி சொல்லலாம். கேட்டதுல பொறுமை இழந்து சத்தம் போட்டு அதை செய்யக்கூடாது, பேச ஆரம்பிக்கக்கூடாது. பொறுமை கணக்கில்லாத நன்மையை பெற்றுத்தரும். சரியா? அதான் அல்லாஹ் சொல்லுது, பொறுமைக்குடைய கூலிக்கு மட்டும் அது எல்லையே கிடையாது. இந்த மாதிரி ஓஃபர் சாதிமுன அஜரகம் இலையில ஹிசாப். கணக்கில்லாமல் அல்லாஹ் பொறுமைக்கு கூலி கொடுப்பான். அந்த பொறுமையை இழக்கும் போது கணக்கில்லாமல் பாவம் கிடைச்சிடும். நம்ம போகக்கூடிய இடம் பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான பயணம். இதுல ரொம்ப பேணுதலா இருக்கு. 3 தன்மைகளை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், புனிதமான எண்ணங்களை வளர்த்து கொண்டு நம்ம ஹஜ்ஜிக்கு ஆரம்பிப்போம். ஹஜ்ஜி என்பது 3 விதம். அதுல எல்லா விதத்தையும் நான் விளக்கி குழப்பம் செய்யணும். நம்ம குழம்பி போயிடும். 3ஐ நம்ம விளக்கணும் தெரியல, நம்ம எதுல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிடும். ஒன்றை மட்டும் சொல்லுங்க, ஒன்று இஃப்ராத், இன்னொன்று கிராம், இன்னொன்று தமத்து. நம்ம செய்ய போறது தமத்து தான், நீங்க செய்ய போறது தமத்து. தமத்துன்னா என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. இங்கேருந்து நம்ம எஹ்ராம் கட்டணும் அப்படின்னா, இங்கேருந்து கட்டக்கூடிய எஹ்ராம ஹஜ்ஜிக்கு கட்டக்கூடாது, ஹஜ்ஜிக்கு கட்டக்கூடாது. உம்ராவுக்காக வேண்டிய எஹ்ராம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஹ்ராம் கட்டணும். ஆனா நீங்க போற பயணம் என்ன பயணம், ஹஜ்ஜி பயணம். நம்ம எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த எஹ்ராம் கட்டும் போது நம்ம மனசுல என்ன வரும், ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஏன் பண்றதுதான் நீங்க இருக்கும். ஹஜ்ஜிக்காக வேண்டிய நம்ம எஹ்ராம் கட்டணும். அதான் தமத்து. தமத்துனா என்ன சொல்ல வரும், தமத்துக்காக வேண்டிய எஹ்ராம் கட்டும் போது இந்த எஹ்ராமை உம்ராவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி எஹ்ராமை அணிஞ்சிக்கணும். போய் அங்க போய் உம்ராவை முடிக்கணும். அந்த எஹ்ராமை கலந்துடும். கலந்துட்டு ஹஜ்ஜி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. நீங்க முன்னாலே போயிட்டீங்கன்னா சில பேர் மதீனாவுக்கு கூட போயிட்டு வந்துருவாங்க, சில பேர் ஒரு 10-15 நாள் சும்மா இருப்பாங்க. அதுல இடையில உம்ராவுக்கு போயிட்டு வரும். அந்த ஹஜ்ஜினுடைய காலம் வர்ற வரைக்கும் உங்களுடைய நார்மல் ட்ரெஸ்ல இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இஹ்ராமுக்கு என்னென்ன கட்டுப்பாடு இருக்குதோ, அத்தர் பூசக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, மனைவியை தொடக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டுப்பாடுகள் இல்லாம நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இதான் தமத்து. அந்த இடைவெளி விட்டு ஹஜ்ஜினுடைய காலம் வரும்போது பிறகு 7 அன்னைக்கு என்ன செய்றீங்க, இஹ்ராம் ஹஜ்ஜிக்காக நீங்க இருந்த இடத்துல இஹ்ராம் கட்டுறீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல இஹ்ராம் இல்லாம இருந்தீங்க பார்த்தீங்களா, தமத்து. தமத்துனா என்ன அர்த்தம், இன்பம் பெறுதல் அர்த்தம். இஹ்ராமுடைய அந்த நெருக்கடி இல்லாமல், கட்டுப்பாடுகள் இல்லாமல் அந்த ஃப்ரீயா இருந்ததுக்கு பேர் தான் தமத்துன்னு அர்த்தம். அப்போ இப்ப நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லுவோம் சார், ஹஜ் இப்போ உம்ராவை பத்தி முதல்ல சொல்லிடுவோம். உம்ராவுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், இங்க சில பேர் சில ஹாஜிகள் வந்து இங்கே இஹ்ராம் கட்டிட்டு போவாங்க, சில பேருக்கு வந்து டிரான்சிட் போட்டிருப்பாங்க, குவைத்து இல்லை பஹ்ரைன்
இந்த மாதிரி ஏதாவது இடங்கள் மஸ்கட் இந்த மாதிரி இடத்துக்கு எனது டிரான்சிட் போட்டிருப்பாங்க. அங்க போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம். அந்த மாதிரி நேரம் இருந்துச்சுன்னா யாராவது அங்க போய் கட்டிட்டா கூட பிரச்சனை இல்லை. சில நேரங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய நேரமே 1 மணி நேரம் தான் இருக்கும். இவர் அங்க போய் இறங்கி அந்த இமிகிரேஷனை முடிச்சுட்டு திருப்பி டக்கு ஓடி போய் சுய தேவைகளை நிறைவேற்றிட்டு கரெக்டா திரும்ப இன்னொரு ஃபிளைட்ல ஏறது தான் நேரம் இருக்கும். அந்த நெருக்கடியான நேரத்துல எஹ்ராம கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம இங்கேயும் எஹ்ராம கட்டிட்டு போயிருக்கு நியத்து பண்ண தேவை. எஹ்ராம கட்டிட்டு நியத்து பண்ணாம என்ன செஞ்சிடணும், ஃபிளைட்ல நம்ம போறோம். அப்ப நம்ம எஹ்ராம் நியத்து பண்ணாதனால அந்த எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள் எதுவுமே வராது. இப்ப எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால நல்லா குளிச்சுக்கணும். எஹ்ராமுக்காக வேண்டி தூய்மையான முறையில நல்லா குளிச்சுக்கணும். நீக்க வேண்டிய முடிகளை எல்லாம் என்ன செஞ்சுக்கணும், நீக்கிக்கணும். நகை வெட்டுறாங்க, நகை வெட்டிக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு உடம்புல நல்லா அத்தனை பூசிக்கணும். எஹ்ராம் நியத்து பண்ணாதனால உடம்புல நல்லா வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கிட்டு என்ன செய்யலாம், கலப்படாத அத்தர்கள் வந்து நம்ம எஹ்ராமையை தடவிக்கணும். தடவிக்கு என்ன செய்யறோம், நம்ம எஹ்ராமை அணிஞ்சிக்கணும். எஹ்ராமை நியத்து பண்ணல நல்லா புரிஞ்சுக்கணும். எஹ்ராமை நியத்து பண்ணல இதை வந்து நம்ம வந்து பிரயாணத்தினுடைய துவா நிச்சயமா அவசியம் வரும். பிரயாணத்துல கார்ல ஏறி இருக்காலும் சரி, ஃபிளைட்ல ஏறி இருக்காலும் சரி, பைக்ல ஏறி இருக்காலும் சரி, ஓத வேண்டிய ஒரு துவா என்ன, சுப்ஹானல்லாஹி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானக இன்னி ظلمت نفسي واغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா சுப்ஹானல்லாஹி ஸஹர கன்ஃபார்ம். அதுல வந்து 2 ரக்காத் நம்ம சஃபருடைய தொழுகை, பிரயாணத்தினுடைய தொழுகை. பிரயாணங்கள்ல எத்தனையோ அசௌகரியங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் நீக்கி எங்களுடைய பிரயாணத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இலகுவாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவா. அந்த துவாவை நம்ம என்ன செய்யறோம், அந்த 2 ரக்காத் தொழுகை முடிச்சதுனால துவா செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தரக்கூடிய நிறைய துவாக்கள் இருக்கு. اللهم إني أسألك في سبيلنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل والولد. اللهم نقنا من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم سهل صبرنا هذا واطوي عنا بعدا. இதெல்லாம் ஓத வேண்டிய துவாக்கள். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த பிரயாணத்தின் மூலம் தக்குவாவையும் பாதுகாப்பையும் உன்னிடத்திலே வேண்டுகிறோம். என்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாவலனாக உன்னை வைத்து நான் பிரயாணத்தை துவக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட வாசிக்கிறோம். பிரயாணத்தினுடைய திடுக்கங்கள் இழப்புகள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பிரயாணத்தை இலகுவாக்கி தருவாயாக. இதெல்லாம் எனக்கு அர்த்தம். இந்த துவாக்கள் நம்ம என்ன செய்யறோம், தமிழ்ல கூட நம்ம என்ன செய்யலாம், 2 ரக்காத்தை தொழுது முடிச்சதுக்கு பின்னால இந்த துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட உருக்கமான முறையை கேட்கணும். ஏன்னா பிரயாணம் என்பது நம்ம கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது என்ன வேண்டாலும் நடக்கும். நல்லா பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா அவரிடத்துல துவா செய்வது என்பது அடியார்களாகி நம்முடைய கடமை. அந்த இடத்துல துவா செஞ்சுட்டு என்ன செய்யணும், பிரயாணத்துக்காக வேண்டி வாகனத்துல இருக்காம அதுக்கு முன்னால நம்ம குடும்பங்கள்ல அண்ணன் தம்பிகிட்ட பேசாம இருப்போம். சில நேரங்கள்ல அக்கா தம்பிகிட்ட பேசாம இருப்போம். பெரிய பாப்பா சின்ன பாப்பா மாமி மாமா இவங்களுக்கெல்லாம் பேசாம இருப்போம். ஒரு போனாவது ஒரு போன் பண்ணி நம்ம ஹஜ்ஜிக்கு போறேன், என்னுடைய ஹஜ்ஜி கபூலுக்காக துவா செய்யுங்க, நான் ஏதாவது மனசங்கடம் படி நடந்திருந்தா மன்னிச்சுக்கிட்டேன், இது சொல்றதுனா ஒண்ணுமே இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டதற்கு பிறகு சலாமில் யார் முத்திக் கொள்வாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கின்ற சூழல். அந்த சொர்க்கத்தினுடைய நமக்கு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காக தான் நம்ம இது போறோம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும், உங்களுடைய குடும்பத்தாரில் உறவினர்கள் யாராவது சண்டையோடு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு போன் போட்டாவது அல்லது நேரடியாக போயாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து பயணம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட மனைவி கேட்டு நம்ம போகணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த விருந்து கொடுக்கறதுல இந்த விருந்து விஷயத்திலையும் நம்மளால முடியும்னு சொன்னா செய்யலாம். முடியாதுங்கிற பட்சத்துல ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு செலவாக்கி அது ஒரு கடனை வாங்கி பெரிய சிரமத்தை நம்ம ஆக்கிக்கிறோம். மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம் தான். ஹஜ்ஜிக்காக வேண்டி பெரிய விருந்து போடணுங்கிறதும் கிடையாது. ஆனா அந்த விருந்துக்கு காரணம் தெரியுமா, விருந்து என்பது முகப்பத்தை உண்டாகும். அந்த அடிப்படையில் நம்ம குடும்பத்தார ஒன்றா சேர்த்து ஒரு விருந்தை உண்டாக்கி விருந்து கொடுக்கறது மூலமா அவர்கிட்ட அந்த விருந்துக்கு பிறகு சொல்லலாம், நான் ஹஜ்ஜிக்காக பயணம் போறேன், நான் ஏதாவது உங்களுடைய மனசு நோம்படி நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய ஹஜ்ஜிக்காக துவா செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நல்ல சாதகமான ஒரு நிலையை உருவாக்குறதுக்காக உருவாக்குறது தான் இந்த விருந்து.
அதுக்காக நம்ம சிரமப்படுத்திக்கணும். அதன் பிறகு நம்ம புறப்பட்டு போய் நம்ம ஃப்ளைட்டில் ஏறணும். ஃப்ளைட்டில் ஏறி நம்ம இதுக்கு போயிடும். இங்கே ஜித்தாவுக்கு போய் சேர்ந்துடும். ஜித்தாவுக்கு போன பிறகு இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரோம். நமக்காக பஸ்ஸு காத்திருக்கும். பஸ்ஸில் நம்ம என்ன செய்யறோம், ஏறி நம்ம போகிறோம். அப்போலாம் அந்த எஹ்ராமுடைய எல்லை வரும்போது நம்ம வழிகாட்டிகள் சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் எந்த டிரான்சிட் இருக்குதோ பஹ்ரைன் அல்லது இந்த மாதிரியான இடங்கள்ல ஏறி வரும்போது நம்ம ஏறக்குறைய ஜித்தாவுக்கு வர்றதுக்கு ஒரு 35-40 நிமிஷத்துக்கு முன்னால வழிகாட்டிகள் சொல்லுவாங்க, இது எல்லாம் தான் இடம், இந்த இடத்துல யாராவுடைய நியத்து பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால. அந்த நேரத்தில் தூக்கிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிறணும். வழிகாட்டிகள் சொல்லிக் கொடுக்கும் போது கூட அந்த நீயத்தை சொல்ல நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா, அந்த எல்லையை நீயத்து இல்லாம தாண்டணும்னு சொன்னா ஒரு 6 பிதியா கொடுக்கணும். ஒரு 6 பிதியா கொடுக்கணும். இல்லைன்னா ஹஜ்ஜி கூடாது, உம்ரா கூடாது. அந்த எல்லையை தாண்டும் போது இஹ்ராமுடைய நியத்து பண்ணி ஆகணும். அதனால நம்ம டிரான்சிட்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், ஃப்ளைட் ஏறணும். ஒரு 2 மணி நேரம் இருக்கு. அப்புறம் நியத்து வச்சுட்டு பேசாம தூங்கிட முடியாது, பிரச்சனையே கிடையாது. தூங்கிட்டா கூட என்ன செய்யாது, இஹ்ராமுடைய நியத்தை முன்னாலே பண்றதுனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால முன்னாலே நியத்து பண்ணிக்கணும். நியத்து பண்ணிட்டு நம்ம போறோம். போய் ஜித்தாவில் இறங்கி அதுக்கப்புறம் மக்காவுக்கு போறோம். நமக்கு ரூம் எல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க, ஹோட்டல்ஸ் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் ரூம் எல்லாம் பிரிச்சதுக்கு பின்னால அந்த இஹ்ராமுடைய நியத்தை நம்ம பண்ணிட்டதுனால ரைட்ல கொடுக்கக்கூடிய அந்த டிஷ்யூ இருக்கு பாருங்க, அதுல கூட அத்தர் பூசிப்பாங்க. சென்று பத்தியெல்லாம் அந்த சென்று உள்ள அந்த டிஷ்யூலாம் தேய்ச்சிக்கூடாது. நம்ம முகத்துல குளிர்ச்சிக்காக வேண்டி தடவைக்கூடாது. என்னன்னா இஹ்ராமுடைய நிலையில அத்தர் பூசக்கூடாது, வாசனை திறமையை பூசக்கூடாது. அதனால என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான டிஷ்யூலாம் என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்து முகத்துல தடவுறது கொள்றதுலாம் கூடாது. ரைட்ல சரியான குளிரா இருக்கும் சில நேரத்தில். உடனே அந்த இஹ்ராம் தூக்கி போத்திக்கிட்டு பேசாம தூக்கிக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில தலையை மறைக்கக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. அதே போல ஆண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது தவிர தலையை மறைச்சிருக்கணும். மற்றபடி உடல் முழுவதையும் மறைச்சிருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மாதிரி இந்த இஹ்ராமுடைய வெள்ளை துணி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலான எந்த துணி சாதாரணமாக இருக்குதோ அதை உள்ள நம்ம அணிக்கிட்டா போதுமானது. முடியை காட்டக்கூடாது, முகத்தை காட்டணும். முகத்தை மட்டும் திறந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இஹ்ராமை அணிந்து கொண்டு என்ன செய்யணும், நம்ம போகிறோம். போய் நம்ம ஜித்தாவில் மக்காவுக்கு போயிடும். ரூம் பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வழிகாட்டிகள் சொல்லுவாங்க, நம்ம உம்ராவுக்காக வேண்டி போகணும், இந்த நேரத்தில் ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு கொண்டு ரூம் எல்லாம் போய் வெட்டிலாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த உம்ராவுக்காக வேண்டி கிளம்புவோம். அந்த உம்ராவுக்காக எந்த நேரத்தில் குரூப்ல சொல்றாங்களோ அந்த நேரத்தில் நம்ம ரெடியாக இருந்தால் நல்லது. அங்கே போய் ஹாஜிகளுடைய சாபத்தை வாங்கிடக்கூடாது. சில பேர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியாக நிற்பாங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்துருக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம மெதுவாக என்ன செய்வோம், அழகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு போறது. கீழே எல்லாரும் திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்க. அந்த புனிதமான இடத்துல திட்டுவாங்க கூடாது. எல்லாருக்கும் வேலை இருக்கிறதெல்லாம் செய்யும். இப்போ அவங்க மட்டும் சீக்கிரம் வந்துடலாம், நம்ம மட்டும் சாதாரணமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு பொறுப்போடு நடந்துக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் குரூப்பாக போகும்போது எந்த நேரங்கள் நமக்கு கொடுத்துருந்தாலோ அந்த டைமிங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். டைமிங் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், கூட்டிகிட்டு போகிறாங்க. வழிகாட்டிகள் முதல் தடவையாக உம்ராவுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது 2 பேராக கை கோட்டுட்டு போகும். நமக்கு ஜோடியாக மனைவி கையை பிடிச்சிட்டு போகலாம். தொடக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு தீய எண்ணத்துல தான் தொடக்கூடாது தவிர சும்மா கை பிடிச்சிட்டு போறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையை தொடவே கூடாதுதான் மார்க்கம் கிடையாது. அப்போ அவங்க தெரிஞ்சிடக்கூடாதுக்காண்டி கையை பிடிச்சிட்டு போகலாம். அல்லது நம்ம கூட வரக்கூடிய வேற சாத்திகள் யாராவது இருக்காங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு போகலாம். போகும்போது நம்ம வழிகாட்டக்கூடியன்னு சொல்லிட்டே போவோம். இந்த இடத்துல துவா வரும். குறிப்பா ஹரமுடைய பள்ளிக்குள்ள நுழையும் போது வலது காலை எடுத்து வச்சு துவா ஓதிக்கிட்டு உள்ள நுழையும். பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக்கன்னு சொல்லி வலது காலை உள்ள எடுத்து உள்ள வச்சு நுழையும். அது தொழுகை நேரம் இஷாவுடைய தொழுகை இருக்குன்னா போய் ஒரு துவா பண்ணிட்டு எல்லாரும் தொழுவாங்க. தொழுகையை முடிச்சதுனால வழிகாட்டிகள் நம்ம சொல்லுவாங்க, நான் சொல்ற வரைக்கும் தலையை உயர்த்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காபாவை முதல் தடவையா பார்க்கறது முழுமையான பார்வையா பார்க்கணும். அது சிறப்பு. அதான் சிறப்பு. எப்போ காபா முழுசா தெரியுதோ அந்த நிலையை நம்ம துவா செய்து துவா அங்கீகரிக்கணும். அந்த அடிப்படையில நம்ம தலையை கூட்டிகிட்டே போறோம்.
வழிகாட்டிகள் சொல்லுவாங்க காபா தெரியுது பாருங்க உடனே. உண்மையிலே அது வரைக்கும் காபாவை பார்க்காத சில மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் அந்த உணர்வை கேட்கணும். உண்மையிலே அது அடக்க முடியாத அழுகை உருவாக்கும், ஆனந்தத்தை உருவாக்கும். போட்டோவில் பார்த்து எத்தனை தடவை நான் ஏங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு நீ கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நான் இருக்கிறேன். எவ்வளோ பிடித்தமான இடம். எத்தனையோ இந்த பணக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கல. எனக்கு அல்லாஹ்தால கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் கண்ணீர் வடித்து அழுவணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில ஒரு 5 நிமிஷம் நின்று என்னென்ன நம்ம மனசுல வருதோ, குடும்ப விஷயமா இருக்கலாம், வியாபார விஷயமா இருக்கலாம், நம்ம உடல்நல விஷயமா இருக்கலாம், என்ன விஷயங்கள் வருதோ அதை நம்ம மனசுல சுருக்கமா அல்லாட்ட துவா கேட்கணும். காபாவை முழுசா பார்க்கக்கூடிய நிலையில கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும். அந்த வகையில் நம்ம நினைச்சோம் துவாவை கேட்டுட்டு அது வரைக்கும் இன்னொரு விஷயத்தை முக்கியமா கவனத்துல கொள்ளணும். சில பேர் காபா பக்கத்துல நிறைய பேர் இந்த இஹ்ராம இந்த வலது ரைட் அண்ட் ஷோல்டர் திறந்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, கீழே போட்டு போட்டுருப்பாங்க. இஹ்ராம் கட்டியிருக்கும் போது இந்த வலது ஷோல்டர் திறந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. இது எல்லா நேரங்களையும் கூடாது. இந்த மாதிரி இது எல்லா நேரங்களையும் கூடாது. இந்த வலது ஷோல்டரை திறக்கிறதுங்கிறது இந்த இஹ்ராமுடைய நிலையில 7 சுற்று பத்தியா அந்த சுற்றுல மட்டும்தான் அது திறந்துருக்குமே தவிர மற்ற நேரங்கள்ல என்ன செய்யணும், ஷோல்டரை மூடிதான் இருக்கும். அப்ப இப்ப நம்ம இஹ்ராமோட போறோம், காபாவை பார்த்தாச்சு, ஷோல்டரை மூடிதான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டே வந்தது என்னது, தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடப்பொருள் ஏவல் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு திக்ர் சிறந்தது. இஹ்ராமுடைய காலத்துல சிறந்த திக்ர் தல்பியா மட்டும்தான். அதனால தல்பியாவை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்லிட்டே இருக்கணும். தல்பியாவை நிறைய சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும். எப்ப காபாவை பார்த்து காபாவை தவாப் செய்ய போறோம், உம்ராவுடைய தவாப் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உம்ராவுடைய தவாப்புக்கு நியத்து சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அல்லாஹ் நீ உரியது தவாப்ப யஸ்ஸிர்ஹாலி வ தகப்பல்ஹா மின்னி. அல்லாஹ் இந்த 7 சுற்றுக்களை கொண்ட அந்த தவாப்பை நான் செய்ய போகிறேன், இதை லேசாக்கி கபூல் செய்வாயா அப்படின்னு நம்ம தமிழ்ல விட நம்ம மொழிகள்ல விட நியத்து பண்ணிக்கலாம். நியத்து பண்ண உடனே தல்பியா விட்டுரும், அதுக்கப்புறம் தல்பியா சொல்லக்கூடாது. சில பேர் தவாப் செஞ்சுட்டு போகும்போது தல்பியா சொல்லுவாங்க, தவறு. எப்போ நம்ம காபாவை தவாப் செய்ய போறோமோ, தவாப் செய்ய ரெடி ஆயிட்டோமோ தல்பியா விட்டுறோம். அதுக்கு என்ன நம்முடைய இஹ்ராமை தூக்கி மாற்றி போட்டுறோம். இந்த வலது ஷோல்டரை தெரிந்த நிலையில வெளியில காட்டிய நிலையில நம்ம அந்த என்ன செய்யணும், அந்த இஹ்ராமை அணிந்து கொண்டு என்ன செய்யணும், உள்ள போகும். அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா உள்ள அந்த பச்சை அடையாளம் போடப்பட்ட அந்த இடத்துக்கு நேரா என்ன செய்வாங்க, நியத்து சொல்லி கொடுத்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இஸ்திலாம் செய்வோம். இஸ்திலாம்ங்கிறது ஹஜ்ருல் அஸ்வத் தொடுற மாதிரியே நம்ம கற்பனை பண்ணிக்கொண்டு நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்றது. பிஸ்மில்லாஹ் சொல்லி அப்படி தடவி கொண்டு என்ன செய்வோம், நம்ம தவாஃப ஆரம்பிக்கணும். அதான் தவாஃப ஆரம்பிக்கக்கூடிய முதல் இடம். தவாஃப ஆரம்பிக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வத் தொட்டாலும் ஹஜ்ருல் அஸ்வத் தொடக்கூடிய அந்த நிலையில இஷாரா செய்தாலும் ஓத வேண்டிய துவா அல்லாஹும்ம ஈமானன் பிக்க வ தஸ்தீகன் பி கிதாபிக வ வஃபாஅன் பி அஹ்திக வ இத்திபாஅன் லி சுன்னத்தி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நியத்து செய்து அந்த ஓதும். அல்லாஹும்ம யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன், ஈமானன் பிக்க உன்னை கொண்டு உறுதி வாய்ந்த ஈமானை கேட்கிறேன். கிதாப் அல்லாஹ்வுடைய ஈமானன் பிக்க வ தஸ்தீகன் பி கிதாபிக உன்னுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய தன்மை கேட்கிறேன். வஃபாஅன் பி அஹ்திக உன்னிடத்திலே நான் கொடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கேட்கிறேன். இத்திபாஅன் லி சுன்னத்தி நபியிக உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கேட்கிறேன். அந்த துவா ஓதிட்டு என்ன செய்யணும், தவாப் செய்யணும். தவாப் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் பல துவாக்கள் நமக்கு புக்ல எழுதிருக்குமா, நமக்கு புக்கில் பார்த்து ஓத முடியும்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ஓத முடியாது. வெறும் 3ஆம் கலிமா மட்டும் ஓடுது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். வெறும் 3ஆம் கலிமா மட்டுமே 7 சுற்றுக்கு ஓடுது, பிரச்சனையே கிடையாது. ஆனா சுத்திட்டே வரும்போது ஹஜ்ருல் அஸ்வத் மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து முதல் முறை, அதுக்கு 2ஆவது, அதுக்கடுத்து 3ஆவது முறை ருக்னே யமானி. ஹஜ்ருல் அஸ்வத் முத்துன முறை ருக்னே யமானி. அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். அந்த துஆ ஓதிட்டே வரும். நம்ம அங்க போனாலே நிறைய பேர் ஓத ஆரம்பிப்பாங்க தெரியும். அப்போ அந்த கூட்டத்துல
அப்படியே முதல் சுற்று முடிச்ச உடனே திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுத்த ஆரம்பிக்கும். இப்படியே சுத்தி 7 சுற்றுக்கள் வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அந்த இஹ்ராமை மாத்தவே கூடாது. இதுல 4 சுற்று வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரமல் செய்யணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லேசா கூட்டத்துல வந்து ரொம்ப சிரமம். அப்படி வாய்ப்பு கிடைச்சா லேசா நம்மளுடைய தோல் புஜங்களை கொஞ்சம் குலுக்கியவாறு லேசா ஒரு வீரமை போல நடக்கணும். இது வந்து செய்யணும், சுண்ணத்தான காரியம். அப்படி செஞ்சுக்கிறது. 7வது சுற்று முடியக்கூடிய நேரத்துல அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி வெளியில வர மாதிரி வந்துடும். எல்லாருக்கும் சொன்னா அந்த கூட்டத்துல மாறிடக்கூடாது. புதுசா போறதுனால நிறைய பேர் மாறிடுவாங்க. அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் பின்னால் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல தவாஃபுடைய 2 ரக்காத் ஹனஃபியாக்கள்ல வாஜிபான தொழுகை, சுன்னத் முஅக்கதா ஷாஃபியாக்கள் ரெண்டும் ஒண்ணுதான், பேரு தான் வேற எந்த வேற. சுன்னத் முஅக்கதா தான் வாஜிபுடைய அந்தஸ்துல ஒண்ணுதான். அப்ப அந்த 2 ரக்காத்தை தொழுகிறோம். முதலா காபாவை பார்த்துட்டு தொழக்கூடிய பாக்கியம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அதுவும் நமக்கு துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். 2 ரக்காத்தை நம்ம புள்ளியாளர் காப்பி முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால, 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால அல்ஹம்து சூரா, இது அல்ஹம்து சூராவுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹ் சூரா ரெண்டையும் ஓதிட்டு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நம்ம வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். குறிப்பா நம்ம அரசியல் ரீதியான நாட்டினுடைய சூழல் சரியில்லாத அந்த சூழல், ஒவ்வொரு இடத்திலும் உலக முஸ்லிம்களையும் உலக மக்களையும் நினைச்சு துவா செய்ய. நம்ம துவா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கணும். உலக மக்களை நம்ம நினைச்சு துவா செஞ்சோம்னு சொன்னா நம்ம தேவையை அல்லாஹ் நினைச்சுக்குவான், நிறைவேற்றிருக்கோம். அதனால நம்ம நாட்டு மக்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையான இந்த சூழல் மாறி நிம்மதியான சுபிச்சமான ஒரு சூழல் உருவாக்குறதுக்காக எல்லா ஆட்சிகளும் நிச்சயமா மறக்காம துவா செய்யணும். இப்படி துவா செஞ்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போறீங்க. சஃபா மர்வாவுக்கு போற பாதை வரும். அந்த பாதையிலேயே நிறைய ஜம்சம் தண்ணி கேட்டு வச்சிருப்பாங்க. ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுக்காக காபா நோக்கி குடிங்க. அந்த ஜம்சம் தண்ணியில வந்து நீங்க ரொம்ப நீண்ட நாள் இருக்க போறீங்க. அதனால ரொம்ப கூலிங் வாட்டர் உங்களுக்கு ஒத்துக்கிச்சுன்னா குடிக்க பிரச்சனை இல்லை. ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நமக்கு ரொம்ப ஜில்லுன்னா இருக்கும், ஆசைப்பட்டு குடிச்சிருக்கூடாது. அதுலேயே நமக்கு வசதி செய்யறதுக்காகவே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஜம்சம் தண்ணி குடிக்கிற இடத்துல நிற்கிறோம். இப்போ ஜம்சம் தண்ணி அதுக்காக வேண்டி நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கூலிங் வாட்டர் இல்லாம வைரம் உபர்வம் அப்படின்னா அதில் போட்டிருப்பான் ப்ளூ கலர் இடத்துல. அது போட்டாலே அது வந்து கூலிங் இல்லை, கூலிங் நாட் கோல்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரியான தண்ணியை குடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம பழக்கப்படுத்தணும். என்னன்னா இருக்கிறது நாளைக்கு இருப்போம். அப்போ நமக்கு வந்து கூலிங்னால விதமான எஃபெக்ட் ஆயிரக்கூடாதுக்காக வேண்டி நாட் கோல்டு தண்ணீரை மட்டும் நம்ம அதிகமாக இருந்தக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறோம். அந்த தண்ணியை எடுத்துட்டோமோ கிப்லாவை நோக்கி நின்று ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அழகான ஒரு துவா, அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅ மின் குல்லி தா. ஜம்சம் தண்ணி அருந்தும் போது எந்த நியத்துல குடிக்கிறோமோ அந்த நியத்து நிறைவேறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுனால இந்த துவா உங்களுக்கு சொல்லி தராங்க. இந்த துவாவினுடைய அர்த்தம் என்னன்னா, பயனுள்ள கல்வியையும் விசாலமான செல்வத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எங்களுக்கு தருவாயா அப்படின்னு துவா. இந்த 3க்குள்ள எல்லா நியமத்தையும் அடையும். நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் உலகத்துல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நியமத்தும் இந்த 3க்குள்ள அடக்கமாயிடும். பொதுவான அற்புதமான துவா இது. இதை வந்து அந்த ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையும் இது வரும். நல்ல அருமையான துவா. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅ மின் குல்லி தா. இந்த துவாவை ஓதிக்கிட்டு வரைக்கும் அந்த துவா செஞ்சு தண்ணியை குடிக்கணும். 3 மடக்காக குடிச்சிட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் எடுக்கணும். திருப்பி பிஸ்மில்லாஹ் குடிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி 3 தடவை குடிச்சுட்டு என்ன செய்யணும், வயிறு நிரம்ப குடிக்கணும். தண்ணி இல்லாத இடத்துல நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜம்சம் நீரை யார் குறைவாக குடிப்பானோ கஞ்சன்கிறான், வயிறு நிரம்ப குடிக்கிறான். அதில் நீங்க வந்து குறைஞ்சி போயிருக்கோம், தண்ணி பத்தாம போயிருக்கோம் பார்க்காதீங்கிறான். எடுத்துட்டு வரதுக்கு தான் வந்து 20 லிட்டர் ஆகிட்டு 10 லிட்டர் ஆகிட்டு 5 லிட்டர் ஆகிட்டாங்க தவிர அங்கே எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், அங்கே எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு என்னன்னா, ஒரு நல்ல பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் எடுத்து ஒரு 2-3 பாட்டில் கையில் போட்டு ஜம்சம் தண்ணியை பிடிச்சி அடிச்சிங்க ரூமில் குடிக்கிறது இந்த தனியாகவே பிடிக்கும். அந்த பயணத்தை முடிச்சுட்டு மக்காவிலேருந்து மதீனாவிலேருந்து வர்ற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜம்சம் தண்ணியை குடிக்கும். அதில் குறிப்பாக ஒருத்தருக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம். நல்லாட்ட ஒவ்வொரு தடவையும் இந்த ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது என்னுடைய
என்னுடைய இடத்துல ஏற்பட்டு வந்த நோயை யாரெல்லாம் போக்குவாங்க அல்லாட்ட கேட்டுட்டே இருந்தேன். அல்லா நான் நிச்சயமா சலாமத்தான வாழ்க்கையை நடத்துகிறோம். அதை முடிச்சு நம்ம என்ன செய்யணும், சபா இருக்கும். சபா டைல்ஸ் போட்டு கொஞ்சம் உயரமான இடம், அதான் சபா மலை. அந்த காலத்துல மலையா இருந்தது, இப்போ மலையில அடையாளம்லாம் தெரியாது. அந்த மலைக்கு கொஞ்சம் மேலே ஏறி கிப்லா முன்னோக்கி நின்று என்ன செய்யணும், நமக்கு என்ன வேண்டிய துவா இருக்குதோ அந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள்ல அது ஒரு இடம். இந்த துவாவை கேட்டு முடிச்சதுக்கு பின்னால துவா அந்த சையினுடைய நியத்து பண்ணும். அல்லாஹ் இன்னி ஒரு இது சரிய வயசிகாலி மற்ற தம்பல்கா இனியாங்களா, இந்த சை தொக்கோட்டத்தை உனக்காக நிறைவேற்ற நான் நாடுகிறேன், இதை லேசாக்கி கபூல் செய்வாயாக துவா செஞ்சுட்டு சை செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்ப சபாவிலே மருவாவுக்கு போன ஒண்ணு, மருவாவிலேருந்து சபாவுக்கு வந்தா 2, திரும்ப சபாவிலே மருவாவுக்கு போன 3, மருவாவிலே சபாவுக்கு வந்து 4, திரும்ப சபாவிலே மருவாவுக்கு 5, மருவாவிலே சபாவுக்கு 6, திரும்ப சபாவிலே மருவாவுக்கு 7. அப்ப சபாவில ஆரம்பிச்சு மருவாவுக்கு முடியும். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தெரியாத மக்கள் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம உம்ராவுக்கு அரபு நாட்டுல வேலை செஞ்சு அப்படி போனவங்க நம்மள்ட்ட சொன்ன விஷயம். அதாவது எப்படி காபா ஒரு தடவை சுத்தினா ஒரு சுத்தோ, அந்த மாதிரி இந்த சபா மருவாவுக்கு சபாவிலே மருவாவுக்கு போய் மருவாவிலே சபாவுக்கு வந்து ஒரு சுத்து 14 சுற்று சுத்திருக்காங்க. பெரிய ரவுண்ட் அது. காபாவை சுத்துறதை விட பெரிய கஷ்டம். இப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், இப்படி அங்கே 3ஆம் கலிமா ஓடணும், தவாஃபில் 3ஆம் கலிமா ஓடணும். இங்கே எந்த துவாவும் தெரியலன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த சபாவிலேருந்து இறங்கும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கஸீரா. பெருநாள் கொண்டு வந்துருக்கு. பெருநாள் என்ன தக்பீர் சொல்லணுமோ அந்த தக்பீர் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. 4ஆம் கலிமா ஓதிட்டே இருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி. 4ஆம் கலிமா ஓதிட்டே இருக்கு. பச்சை பூங்கா போற இடம் பத்தியில பச்சை இது லைட் போட்டு இந்த இடம் நீலைகள் அகதரைன்னு சொல்லுவோம், பச்சை அடையாளப்பட்ட அந்த இடம். அந்த இடம் வரும்போது மட்டும் என்ன செய்யணும், லேசா நம்ம ஓடணும். பெண்கள் நம்ம கூட வந்தாங்களாக்கு அவங்கள அனுசரிச்சு கொஞ்சம் ஓடத்தை தவிர ஓட்டம் வந்து எடுத்துடக்கூடாது. சரி, எங்கேயாவது அவங்க விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்க விட்டு ஓடி போயிடக்கூடாது. அப்போ அந்த மெதுவாக ஓடி அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக ஓத வேண்டிய துவா ரப்பி ருபில் மர்ஹம் வதஜாவஸ அம்மா தஅலம் இன்னக அன்தல் அஸுல் அக்ரம். அந்த துவாவை ஓதுறோம். இந்த 7 சுத்தம் முடிச்சதுக்கு பின்னால நம்ம ஏறக்குறைய நம்ம உம்ரா முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கடமை இருக்கு, அது என்னது, முடி வெட்டுறது. முடி வெட்டுறது மட்டும் இருக்கு. முடி வெட்டிட்டமாக்கும் நம்ம எகராமே முடிஞ்சு போச்சு. அப்போ முடியை வந்து அங்க வச்சு ஒரு வாலிலாம் வச்சு என்ன செய்வாங்க, கத்திரியை வச்சு வெட்டிட்டு இருக்கோம். குறிப்பா நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம்னா, பெண்களுக்கு அந்த அனுமதி கொடுக்காது. அங்க வச்சு அந்த முடியை திறந்துட்டு, முடிங்கிறது அவங்களுக்கு அவுரத், மறைக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்க போய் முடியை திறந்துட்டு முடியை கட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அங்க உள்ள இடத்தையும் அசுத்தம் பண்ற மாதிரி இருக்கும், பெண்களுடைய அவுரத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அதனால ரூமுக்கு போய் அழகா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யலாம், நம்ம யாராவது நட்டு காத்திக்கலாம். முதல் உம்ராவை முடிக்கும் போது தயவு செய்து மொட்டை அடிச்சிருக்கேன். அப்படிங்கிற 3 தடவை ரஹிமல்லாஹுல் முஹல்லிகி, மொட்டை அடிக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானான்னு துஆ செஞ்சிருக்காங்க. அதனால மொட்டை அடிச்சுட்டா நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஏறாமல இருந்து கலக்கிட்டோம். எப்போ மொட்டை அடிச்சிட்டோமோ அல்லது முடியை குறைச்சிட்டோமோ முடிஞ்சிச்சு, நம்மளுடைய ஏறாம முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால் ஹஜ்ஜை எதிர்பார்க்கணும். இடைப்பட்ட நேரத்துல அதிகப்படியான உம்ராவை செஞ்சு நம்ம உடலை வந்து என்ன செய்யக்கூடாது, களைப்புக்குள்ளாகிடும். ஹஜ்ஜி வந்து பெரிய வேலை இருக்கு. அதுக்காக வேண்டி என்ன செய்யணும், கொஞ்சம் ஓய்வு விட்டுணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தவாப் விடுறது என்ன, ஏறாமலாம் தேவையில்லை. ஆனா இப்போதைக்கு ஏறாமோட தான் நம்ம போய் ஆகணும், அது வேற விஷயம். யாருடைய நியத்து பண்ண தேவையில்லை. ஒதுவோடு நம்ம என்ன செய்யணும், 7 சுற்றுக்கள் சுற்றி 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டா முடிச்சு ஒரு தவாப். இந்த தவாப்பை ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலே செய்யலாம். நம்முடைய ஒவ்வொரு நாளையிலும் நம்ம என்ன செய்யலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவை, ஒரு 7 தடவையாவது நம்ம செய்யணும். 7 என்னது, அந்த 7 தவாப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம என்னைக்காவது ஒரு ஆசையா இருக்கு, நம்ம போய் உம்ரா செய்யணும்னு சொல்லிட்டு ஆயிஷா மலைக்கு போய் ஹராம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஒரு இப்போ நம்ம சொன்ன முறைப்படி அந்த என்ன செய்யணும், நம்ம உம்ராவை செஞ்சு முடிக்க வேண்டியது. இதில் வந்து சில பேர் கூடும் கூடாது அந்த அந்த தர்க்கத்துக்கே போக தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் தான் செய்யுங்க, இல்லை கூட பேசாம விட்டுட்டு வேலையை பாருங்க, விட்டுட்டு பேசாம தவாப் செய்யுங்க. நம்ம எனக்கு வந்து எல்லாரும் இப்படி சொல்றாங்க, எனக்கு மனசு கேட்கல, உம்ரா செய்யறது விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லையா விட்டுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அதுக்காக இன்னொருத்தருக்கு போய் சண்டை போடாதீங்க.
இன்னொருத்தட்ட வந்து வாதம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை. அங்க போய் முடிச்ச வரைக்கும் விவாதம் பண்றதை விட்டுருங்க. நமக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், சில பேருக்கு இன்னொரு கொள்கை இருக்கலாம். அந்த கொள்கையை வந்து பறைசாற்றக்கூடிய வகையில் அந்த சண்டை போடுறது மட்டும் தவிர்த்து மூணு விஷயத்த சொல்றோம். ஆபாசமா பாக்குறது பேசுறது கூடாது, விவாதம் பண்றது கூடாது, பலா புசுக்க பாவம் செய்யறது கூடாது. மூணையும் தவிர்த்துக்குங்க. ஹஜ்ஜி கடமை அப்படின்னு நல்லா சொல்றோம். இப்போ உங்களை முடிஞ்சிருச்சு, ஹஜ்ஜினுடைய காலம் வருது. ஹஜ்ஜினுடைய காலம் வருது என்னது? 7, 8, 9, 10. அதாவது 8, 9, 10, 11, 12. 5 தான், 8 தான். 8, 9, 10, 11, 12. இந்த 5 நாள் தான் ஹஜ். இந்த 5 நாள் தான் ஹஜ். பிறகு 7 அன்னைக்குன்னே என்ன செஞ்சுருவோம்னா, நைட்டே என்ன செய்வாங்க, ஏறாமலாம் நம்ம இருக்கிற இடங்கள்ல இருந்து ஏறாம கட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், இனாவுக்கு போக ஆரம்பிச்சோம். இனாவுக்கு போவோம். இனாவுல 8 அன்னைக்கு தங்கணும். யாரும் கட்டிருக்கோம்ல, தல்வியா சொல்லிக்கிட்டே இருக்கும். தல்வியா சொல்லிக்கிட்டு அந்த 5 நேர தொழுகையை தொழுதுகிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதான் அமல். அந்த வேற எந்த அமலும் இல்லை. அந்த மினாவுல இருந்ததுக்கு பின்னால அதுக்கு அடுத்த நாள் பிறை 9. பிறை 9 அன்னைக்கு என்ன செய்யணும், அரபா போகணும். அரபா அன்னைக்கு நைட்டே புறப்பட்டுவான். பிறை 8 அன்னைக்கு நைட்டே அரபாவுக்கு புறப்பட்டுவான். புறப்பட்டு போய் அந்த பிறை 9 அன்னைக்கு காலையில சுபூல அங்க இருக்கிறோம். சுபூ பிறகு அங்க இருந்து நுகர் வரைக்கும் அமல்ல ஈடுபடும். நிறைய அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அல்லாஹ்ட்ட நிறைய துவா செய்யுது. அரபாவுடைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். அரபாவுடைய வணக்கம் ரொம்ப முக்கியமானது. ஹஜ் என்றால் அரபா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அரபாவில் போய் நுகர் தொழுது முடிச்சதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, அசரை தொழுவாங்க. தொழுது முடிச்சதுக்கு பின்னால அதுக்கப்புறம் பயான் நடக்கும், நிறைய அமல்கள் நடக்கும். அந்த அமல்களை நம்ம கலந்துக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயந்தரமா சூரியன் லேசா சாயக்கூடிய அந்த நேரம், மேல உயர் சாயக்கூடிய அந்த நேரம் வரும்போது எல்லாம் வெட்ட வெளிக்கு வந்துடுவான். திறந்த வெளி மைதானத்துக்கு வந்துடுவான். எல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட நிறைய துவா கேட்பான். அங்க பார்க்கலாம், பெரும் பெரும் பணக்காரர்களும் கூட அழுது தேம்பி தேம்பி அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு மஹ்ஷரை வெளிப்படுத்தும். இன்னைக்குதான் பெரிய பெரிய கூடாரமா போடுறதுனால அந்த மஹ்ஷர் நமக்கு கண்ணுக்கு வரமாட்டேங்குது. ஒரு காலத்துல பெரிய மைதானமா இருக்கும். மேடான பகுதியை விட்டுட்டு பெரும் பெரும் பணக்காரங்களாம் நின்று அழுகிற காட்சி பார்த்தா மஹ்ஷர் மாதிரியே இருக்கும். அந்த நேரத்துல நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. நிறைய அழுவணும், நிறைய அழுவணும். அந்த நம்ம அரபாவில் இருக்கக்கூடிய அந்த காலத்துல குல்ஹுவல்லாஹ் சூரா நிறைய ஓதணும். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அந்த 4ஆம் கலிமா நிறைய ஓதணும். இந்த மாதிரி நிறைய திக்ர்கள் செய்யறது, நிறைய குல்ஹுவல்லாஹ் ஓதுறது, நிறைய துஆ செய்யறது, இந்த மாதிரி என்ன செய்யணும், நிறைய அமல்களில் ஈடுபடணும். அதுக்கு முன்னால் அசரை தொழுது முடிச்சதுக்கு பின்னால் தான் வெளியில் வந்து என்ன செய்யணும், நிறைய துஆ செய்யணும். துஆ செஞ்சதுக்கு பின்னால மகரிப் நேரம் நெருங்கும் போது திரும்ப என்ன செய்வோம், முஸ்தலிஃபாவுக்கு தொழுகைக்காக வேண்டி தயாராகிடும். மகரிப் நேரம் நெருங்கிடும், மகரிப் நேரம் வந்துடும், நாங்க சொல்லிடுவாங்க. ஆனால் தொழக்கூடாது. அரபாவில் மகரிப் தொழக்கூடாது. முஸ்தலிஃபாவுக்கு போய் எத்தனை மணிக்கு போய் சேர்க்கணும், சில நேரங்களில் 12 மணி ஆகலாம், 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். அந்த நேரத்தை அந்த எப்போ போய் முஸ்தலிஃபாவில் சேரணுமோ அப்பதான் மகரிபே தொழுவணும், இஷாவே தொழுவணும். மகரிபுக்கு வாங்க சொல்லி என்னது உடனே இது காமத் சொல்லி தொழுகிறோம். அதுக்கப்புறம் இஷாவுக்கு காமத் சொல்லி தொழுகிறோம். இப்போ 2 தொழுகை ஒன்றா ஜம்பு செஞ்சு என்ன செய்வோம், தொழுகிறோம். தொழுது முடிச்சதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சா ரெஸ்ட் எடுக்கணும். அது அருமையான தூக்கம் வரக்கூடிய இடம். ஆனால் அங்கே வந்து கரண்டு முரட்டா இருக்கும். அப்படி இருந்து நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும். அந்த இடத்துல நம்மளுடைய கார்பெட் எல்லாம் தூக்கி பார்த்த விரிப்பை தூக்கி பார்த்த கீழே நிறைய கற்கள் இருக்கும், பொடிக்கற்கள். அந்த பொடிக்கற்களை என்ன செய்யணும், பொறுக்கணும். இந்த இடத்துல இதை நினைச்சு பாருங்க. மினாவுல பக்காவான கூடாது, அரபாவுல கொஞ்சம் சாதாரணமான கூடாது, முஸ்தலிஃபாவுல கூடாது கிடையாது. வெட்ட வெளியில விரிப்போடு கிடைக்காது. சில நேரத்தில் படுக்கிறதுக்கு பெரிய டாக்டரா இருப்பாரு, பெரிய அதிகாரியா இருப்பாரு, ஒரு சாதாரண ஆளுடைய காலடியில படுத்து கிடப்பாரு. இதான் அடிமைத்துவத்தினுடைய தன்மை. நல்லா பெருமையை வந்து முழுசா என்ன செஞ்சிடலாம், வெளியாகிடலாம். அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க, அந்த தொடிக்கற்களை பொறுக்கணும். முதல் நாள் சைத்தானுக்கு கல்லடிக்கிறது இருக்குது, ஒரு சைத்தானுக்கு மட்டும் தான் கல்லடிக்கிறது. அதனால 7 கல்
ரெண்டாவது நாள் என்ன செய்யணும்? 7, 7, 14, 21, 21 கல். மொத்தம் 29 கல் ஆயிடுச்சு. 29 கல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 28 கல். அதுக்கடுத்து மூணாவது நாள் என்ன செய்யணும்? 3 சைத்தான கல் அடிக்கணும். அதுல வந்து என்ன செய்யணும்? 21 கல் பறக்கணும். அப்ப 21 கல் என்ன ஆயிரும்? மொத்தம் 49 கல் ஆயிரும். அப்ப 49 கல் அதிகப்படியா ஒரு 10 கல்லை பறக்க வச்சுக்கிறது. வயசானவங்க நமக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக சேர்த்து நம்ம பறக்க வச்சுக்கணும், கணக்கு வச்சுக்கணும். இப்போ நம்ம திரும்ப என்ன செய்வோம்? முஸ்தலிஃபாவில் காலையில் சுபுவை முடிச்சுட்டு நம்ம மினாவுக்கு புறப்படுவோம். மினாவுக்கு எத்தனை மணிக்கு போய் சொல்கிறோம்னு தெரியாது. நேராக கல்லடிக்கிறது கூட போயிடும். அங்கே ஒரு சைத்தான் மினாவுக்கு போய் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போகலாம். அது நேரடியாக என்ன செய்யலாம்? அப்படியே மினாவில் தான் அது என்னது? சைத்தானுடைய கல்லடிக்கிறது. அங்கே போய் சைத்தானை கல்லடிச்சிட்டு ஒரே ஒரு சைத்தானை கல்லடிச்சிட்டு அப்படியே திரும்பி வந்துடும். திரும்பி வந்துட்டு வேற எந்த வேலையும் இல்லை. அன்னைக்கு 10வது நாள் திரை 10, 9 எங்க இருந்தோம்? அரபாவில் இருந்தோம். அன்னைக்கு நைட்டு முஸ்தலிஃபாவில் இருந்தோம். அடுத்த நாள் காலையில எது? திரை 10, உலகமே பெருநாள் கொண்டாடும். அன்னைக்கு தான் ஆஜிகளுக்கு பெரிய வேலையை, ரொம்ப சிரமமான வேலையா அன்னைக்கு தான். சைத்தானுக்கு ரொம்ப நெரிசல்ல போய் கல்லை அடிச்சுட்டு திருப்பி வந்து என்ன செய்யணும்? அன்னைக்குன்னா அவங்க என்ன செய்யணும்? குர்பானி கொடுத்தாச்சா பார்க்கணும். அதே போல மொட்டை அடிக்கணும். அதுக்கப்புறம் சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்து தவாஃபு ஜியாரா இருக்கும். தவாஃபு ஜியாரா அன்னைக்கு தான் ஹஜ்ஜிக்கான தவாஃபுக்காக போகணும். ஹஜ்ஜிக்கான தவாஃபுக்கு போகணும். அந்த 10வது நாளை இத்தனை வேலையும் செய்யணும். அன்னைக்கு முடியலையா? அடுத்த நாள் போகலாம், பிரச்சனை இல்லை, சிறப்பாக தான். இப்போ இந்த 10வது நாள் அன்னைக்கு அந்த வேலையை முடிச்சுட்டா இருக்கும். அடுத்த நாள் 11வது நாளும் 3 சைத்தான கல்லடிக்கணும். 12வது நாளும் 3 சைத்தான கல்லடிக்கணும். 12வது நாள் 3 சைத்தான கல்லடிக்கிறது வந்து சூரியன் மறையறதுக்குள்ள கல்லடிச்சு முடிச்சிடும். கல்லடிச்சு நம்ம வெளியே வர்றதுக்கு சூரியன் மறைஞ்சிச்சு வச்சுக்கல, 13வது நாள் இருந்தான். சைத்தான கல்லடிச்சுட்டு திருப்பி வரும்போது சூரியன் மறையறதுக்குனாலே கல்லடிச்சுட்டோம், அந்த மினா விட்டு வெளியே ஆயிட்டோமாக்கு 13வது நாள் இருக்க தெரியுது. 12வது நாள் மட்டும் இருந்தாப்போ அந்த மினா விட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி சூரியன் மறைஞ்சிருச்சாக்கும் 13வது நாள் இருந்தான். அநேகமா வெளியாயிடும். அநேகமா வெளியாகி 13வது நாளுக்காக 12வது நாள் சூரியன் மறையறதுக்கு முன்னாலே என்ன செய்வாங்க? வெளியாயிடும். இப்போ அடிச்சு முடிஞ்சிச்சு. நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. பெண்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம், அதாவது அந்த அசுத்தமான காலங்கள் இருப்பாங்க. அந்த காலங்கள் இருந்தால் தவாஃப் ஜியாரா போக முடியாது. அவங்க பிற்படுத்தலாம். எப்போ வரைக்கும் அவங்க சுத்தமாகவாங்களோ அது வரைக்கும் அவங்க பிற்படுத்தலாம். எப்போ சுத்தமாகறாங்களோ அப்போ நல்லா குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு 13வது நாள், 14வது நாள், 15வது நாள் அந்த நாளில் கூட என்ன செய்யலாம்? தவாஃப் ஜியாராவுக்காண்டி போகலாம். அவங்களுக்கு மட்டும் அந்த அனுமதி இருக்கு. ஆண்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. நிர்பந்தமாக தான் வேற விஷயம். நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னா சும்மா தேவையில்லாம பிற்படுத்தக்கூடாது. அது அன்னைக்கு செய்யணும், அது அடுத்த நாள் செய்யணும், இல்லைன்னு செய்யக்கூடாது. ஆனால் அதான் ஹஜ். அது இல்லைன்னா ஹஜ்ஜே கிடையாது. இது இந்த 5 நாள் முடிச்சுட்டு ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு. இப்போ உம்ராவை பற்றி சொல்லியாச்சு, ஹஜ்ஜை பற்றியும் சொல்லியாச்சு. கடைசி நம்ம என்ன செய்யறோம்? ஹஜ்ஜினுடைய காலம் முடிஞ்சிருச்சு, ஊருக்கு பயணமாகக்கூடிய நிலைமை வருது. தவாஃபுல் விதான்னு ஒன்று பண்ணுறோம். கடைசியாக ஹஜ்ஜிக்காக போயிருக்கும் போது அந்த ஊரை விட்டு வெளியாகிறாண்டா தவாஃபுல் விதா என்பது பண்ணுவது சுன்னத்து. அதனால கடைசியாக நம்ம புறப்பட போகிறோங்கிற நிலையில எல்லா பொருளையும் கட்டி வச்சுட்டு நம்ம ரெடியாகி கடைசியாக தவாஃபுக்காக வேண்டி போகணும். போய் பொதுவோடு போய் 7 சுற்று சுற்றி 2 ரக்காத் தொழுதுட்டா தவாஃபுல் விதாங்கிற நியத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அல்லாட்ட காபாவை தொட்டு நிறைய துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த பயணத்தை என்னது கடைசி பயணமாக ஆக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் உன்னுடைய இல்லத்தை தரிசிப்பதற்காக வேண்டினா திரும்ப திரும்ப நிறைய தடவை நான் வரணும் அப்படின்னு அல்லாட்ட அல்லது கண்ணீர் வெடித்து அவங்களை கேட்டுட்டு அப்படியே நம்ம விடைவு, அதாவது பிரியா விடை பெற்றிருக்கிறேன் அப்படியே நம்ம என்ன செய்யணும்? பின்வாங்கி வந்து நம்ம புறப்பட்டு போயிட வேண்டியது. மதீனாவுக்கு போகிறோம். மதீனாவுக்கு போகிற பாதையெல்லாம் நேரமாயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க. இதுதான் ஒரு குறிப்புக்காக சொன்னேன். பஸ்ஸில் போகிற டைம் எப்படி நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது யாரா கட்டுறதுக்கு பின்னால கல்வியாக சொல்லிக்கிட்டே வந்தோமோ, இப்போ ஜியாராவுக்கு போகிறதுனால சலவாத்து நிறைய சொல்லணும். சல்லல்லாஹுடைய முஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் நிறைய சம்பவங்களை படிக்கிறது, அவங்களுடைய வரலாறு படிக்கிறது, நல்ல விஷயங்களை பேசுறது, முஹப்பத்தை பற்றிய செய்திகளை பேசுறது, இந்த மாதிரி பேசிக்கிட்டு நிறைய சலவாத் சொல்லிட்டே இருக்கும். தூக்கம் வந்தா ரசம் தூக்க வேண்டியது. அந்த தல்வியா சொல்லும் போதோ இந்த ஜியாராவுக்கு போகும்போதோ புறம் பேசிக்கிட்டு
ஏதாவது வீணான பேச்சை பேசிக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது படம் போடுவோம், அதை கூட பார்த்துக்கிட்டு இப்படிலாம் இல்லாமல் கண்களையும் நாவையும் உடல் உறுப்புகளையும் பேணி நம்ம ஜியாரத் போகிறோம். மதீனாவுக்கு போய் இறங்கினோடனே நம்மளுக்கு ரூம் பிரிக்கிறாங்க. எந்த டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமில் நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம்னு சொன்னால் அன்னைக்கு நல்ல தூய்மையான புதிய ஆடையை வைத்து விசதாசம் அவர்களை சந்திக்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தோட போகிறோம். நபி அவர்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தால் இவ்வளோ நாள் நம்ம செலவாத்து சொன்னோம். இப்போ நம்ம பக்கத்தில் போயிட்டோம். நபிசல்லாசம் அவரோட பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் நம்ம செலவாத்து சொல்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஒதுவோடு நல்ல ஒரு பயபக்தியோடு நபிசல்லாசம் ஜியாரத் பண்ண போகிறோம். பாபு சலாம் வழியா உள்ள நுழைஞ்சி நபியவருடைய ரௌதாவை நெருங்கிறோம். ரௌதாவை நெருங்கும் போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தானே தானே வரும். அந்த நேரத்தில் போட்டோ எடுத்துக்கிட்டு போன கையில தொடவே கூடாதுங்க. நபியினுடைய அகமியல் நம்மளை பார்க்கிற நபி நம்முடைய சலாமுக்கு பதில் சொல்லலாம். அந்த இடத்துல போன எடுத்து நினைச்சு பாருங்க. ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு அமைச்சரையோ பார்க்க போறோம், போட்டோ எடுத்துட்டு போகணுமா? போட்டோ எடுப்போம் கையில. எவ்வளவு பெரிய அவமரியாதை. நபியவர்களுக்கு முன்னால முதல்ல போறோம், சலாம் சொல்ல போறோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபீஅல் முத்னிபீன், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. நபியவருடைய சிறப்பு பேர்கள் என்னென்ன தெரியுமோ அதுக்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லிட்டே இருக்கணும். போன உடனே முதல் கிரியை அதில் ஓட்ட போட்டுருக்கும். அது சாதாரணமாக சும்மா இருக்கிறோம். அதற்கு அடுத்ததுல தான் ஒரு பெரிய ஹோல் போடணும். அதான் நபிசல்லாசனுடைய முகத்துக்கு நேராக இருக்கக்கூடிய ஹோல். அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லுவோம், சலாம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வரும்போது 2 ஓட்ட போட்டுருக்கோம். அதில் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க யா ஹலீஃபத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி அவங்க சலாம் சொல்றோம். அதுக்கு அடுத்து அஸ்ஸலாமு அலைக்க யா அமீரல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு அவங்க சலாம் சொல்லிட்டு வெளியே வரோம். அதுக்கு பின்னால மதீனாவில் நம்ம எப்போவெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ நம்ம ஜியாராவுக்காக வேண்டி இந்த மாதிரி ரோலா விஷயம் பார்த்துட்டே இருக்கணும். முந்தினா ஒரு காலம் இருந்துச்சு, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கார்பெட்டில் போய் நின்று தொழுவக்கூடிய மரம் எல்லா நாளும் கிடைக்கும். இப்போலாம் வந்து அதுக்கு ஒரு பர்மிட் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ஆப் வச்சு என்ன செய்யறீங்க, ஒரு தடவை பர்மிட் எடுத்தா அந்த பர்மிட்டோட அது ஒரே ஒரு தடவை தான் உள்ள போக முடியும். அந்த டைம் என்ன இருக்குதோ அதை கவனிச்சு அது உள்ள போய் செய்ய வேண்டிய அமலை செஞ்சுட்டு வரும். மற்ற நேரங்கள்லாம் என்ன செய்யணும்? நிறைய செலவாத்து சொல்லணும். மக்காவில் இது மதீனாவில் இருக்கிற வரைக்கும் நான் 5000 தடவை நான் செலவாத்து சொல்லுவேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுக்கிட்டு நம்ம தஸ்பியை வச்சு எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு நல்ல வாய்ப்பு. நபியவர்களுக்கு பக்கத்தில் இருந்து செலவாத்து சலாம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய குரூப்பை சார்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜியாராவுக்காக வெளியே கூட்டிட்டு போவாங்க. அதை பற்றிலாம் உள்ள விளக்கங்களை அவங்க போகிற இடங்களில் சொல்லி தருவாங்க. இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய நோக்கம் இங்கே ஹஜ்ஜை பற்றியும் உம்ராவை பற்றியும் ஜியாராவை பற்றியும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்கே சொல்லி முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு 6 நாளோ 7 நாளோ நம்ம மதீனாவில் இருக்கிறோம், 9 நாள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பயபக்தியோட நபியவர்களுடைய முஹப்பத்தோட ஒவ்வொரு நாளும் நபியவர்களுக்கு போய் சலாம் சொல்லி ஸலவாத் சொல்லி ஜியாரத் பண்ணிட்டு வர்றதோட நேர எதிரில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி அங்கேயும் ஒவ்வொரு நாளும் போய் 10,000 சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. அது உள்ள மட்டும் இந்த பாக்கி வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. ஜன்னத்துல் பக்கியில போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களுக்காக வேண்டிய சலாம் சொல்லி என்ன செய்யணும்? ஜியாரத் பண்ணிட்டு நம்ம வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். போகக்கூடிய இடங்கள்ல எத்தனையோ பேர் ஒரு மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய குணத்துக்கு தோது இல்லாமல் இருக்கலாம், ரூம்மேட்டாக போட்டிருப்பாங்க, துணை பேசிக்கிட்டு இருப்பாரு, அவர் குணம் சரியில்லாமல் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பொறுமையை மேற்கொண்டு பேச விசேஷம் விருப்பம் இல்லைன்னா பேசாம மௌனமா போயிடும். அந்த மாதிரி நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையை காலங்களை நம்ம கழிச்சுட்டு நம்ம வந்தோம் சொன்னா புனிதமான அன்று பிறந்த பாலகனை போன்ற அந்த ஆஜி திரும்பி வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹஜ்ஜு கபூல் செய்யப்பட்ட அன்று பிறந்த தூய்மையான பாலகனை போல திரும்பி வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவதோடு ஆரம்பத்தில் வழிகாட்டப்பட்ட ஒரு ஹதீஸ்ல அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா ஜன்னah. ஹஜ் என்பது அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாகிறது. அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அந்த நற்கூலி அல்லாஹ் தஆலா ஹாஜிகளாகிய தங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. இங்கே எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது சந்தேகம்